எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னையிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் நினைவின் வளையல். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, இதுல வரக்கூடிய காலம், நேரம், ஊரு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. நினைவின் வளையல் கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட ஒரு கற்பனையான கதையாகும். விடிய காலையில ஒரு 3 மணி இருக்கும். நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறான் அந்த 12 வயசு பையன் அரவிந்த். அரவிந்த் தூங்கிட்டு இருக்கும் பொழுது மெல்ல மெல்ல அந்த கால் மட்டும் அரவிந்த் நோக்கி நடந்து வருது. பக்கத்துல நடந்து வந்த அந்த கால் கீழே குமிஞ்சு, ஐயா அரவிந்து, அரவிந்து, யாரோ தன்னை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு அந்த தூக்கம் கலையவே இல்லை. ஐயா ஒரு நிமிஷம் எந்திரியன். மெல்ல மெல்ல கண்ணை முழிச்சு பார்க்க முன்னாடி அவனோட அப்பாயி நின்றுட்டு இருக்கிறாரு. அதாவது அவனோட அப்பாவோட அப்பா. கண்ணை முழிச்சவன், என்னப்பாயி ஏன் எழுப்புற? வாயா, விறக்க வெயிலுக்கு போய் தண்ணி மட்டும் எடுத்து விட்டுட்டு வந்துடலாம். போ அப்பாயி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீ அம்மாவையோ அப்பாவையோ ஏன் ஆத்தாலையோ கூட்டிட்டு போயேன். ஐயா எல்லாரும் விசேஷத்துக்கு போயிட்டாங்க காலையிலேயே பக்கத்து ஊருக்கு. மாட்டு வண்டி ஓட்டிட்டு போனதே உங்க அப்பந்தான். வாசாமி வந்து அந்த இதை மட்டும் எடுத்து விட்டுறலாம். அவன் எவ்வளவு தூரம் சொல்லியுமே தாத்தா விடாம கூப்பிட கண்ணை கசக்கிக்கிட்டு எந்திரிச்சு போறான். வெளியில போய் பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணியில மூஞ்சியை கழுவிட்டு அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்பாயி முன்னாடி போக இவன் பின்னாடி அப்பாயி காலடி கொடியே போயிட்டு இருக்கிறான். கொஞ்ச தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1.25 தூரம் இருக்கும். 1.25 கிலோமீட்டருக்கு அப்புறமா அந்த பெரிய வயல்காடு வருது. அதுக்கு நடுவுல தண்ணி இறைச்சி விடுற இடம். அங்க நடந்து போய் 2 பேர் நிக்கிறாங்க. அங்க அவங்க அப்பாயி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இதை போட்டு அடி அடின்னு காலால் அமுக்க இவன் அதுக்கு தண்ணி எடுத்து விடுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஏதோ ஒரு மாதிரியான சத்தம் கேட்குது. அவனுக்கு மட்டும் அது கேட்குது. அப்பாயி, என்னமோ சத்தம் கேட்குது. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயமா வேற இருக்கு. வெரசா வா அப்பாயி, நம்ம வீட்டுக்கு போகலாம். தண்ணி எல்லாம் போற எடுத்து விட்டுக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது கண்ணு. தண்ணி எடுத்து விடலினா காடெல்லாம் வேஸ்டா போயிருமல்ல. நிலம் போலம் நெல்லெல்லாம் என்ன ஆகிறது? எடுத்து விடு, எடுத்து விடு. அவனும் அப்பாயி சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அவனுக்கு மட்டும் அந்த இடமெல்லாம் விசித்திரமா தெரியுது. அப்பாயி அவனை பார்க்க சிரிக்க, அவனை பார்க்க சிரிக்கன்னு இருக்கிறாரு. அவனோட மனசுக்குள்ள மட்டும் ஏதேதோ புது புது விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது. திடீர்னு அவனுக்கு கையை வலிக்கவே, அப்பாயி போதும் நான் வீட்டுக்கு போறேன். அப்படி சொல்லாத கண்ணு. வீட்டுக்கு போனேன்னா தனியா இருக்கணும். துணைக்கு ஆளும் இல்லை. இங்க அப்பாயி தனியா என்ன பண்ண முடியும்? வயசாயிருச்சுல்ல. இன்னும் செத்த நேரம் பண்ணினா போதும். அட என்ன அப்பாயி, சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பண்ண திடீர்னு அவனுக்கு கை கால்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. கண்ணுல அப்பாயி தெரியவே இல்லை. அப்பாயி எங்க போயிட்டேன்? அப்பாயி முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல சுத்தி முத்தியும் பார்க்கறான். சுத்தி யாருமே கிடையாது. அப்பாயி எங்க போயிட்ட? எனக்கு பயமா இருக்குது, இங்க வா. ஆனா தண்ணி மட்டும் வெரசா போயிட்டே இருக்குது. இவன் அடிக்கவும் இல்லை, கையால சுத்தவும் இல்லை, எதுவும் பண்ணல. கிணத்துல இருந்து தண்ணி வேகமா எடுத்து எடுத்து அந்த நிலத்துக்கு போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. இவ்வளோ நேரம் அவன் கேட்ட மயில் கத்துற சத்தம், குருவி கத்துற சத்தம், மாடு கத்துற சத்தம், சேவல் கத்துற சத்தம்னு எதுவுமே இல்லை. ஒரு அமைதி. காத்து கூட அவனுக்கு காதுல கேட்க மாட்டேங்குது. சுத்தி அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு பார்க்க முன்னாடி அப்பாயி நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா அப்பாயி கண்ணுக்கு பாதி தான் தெரிகிறாரு. இவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி தெரியிற அப்பாயி மொய மொயன்னு தெரிகிறாரு. கண்ணு தான் பிரச்சனையா என்னமோ நினச்சிக்கிட்டு கண்ணை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பார்க்குறான். அப்பையும் அப்பாயி தலை மட்டும்தான் முழுசா தெரியுது. தோள்பட்டைக்கு கீழே எதுவுமே தெரியல. ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த தண்ணி எடுத்து விடுற இடத்துல யாரோ காலை வச்சு பெடல் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு பார்க்குறவன் அப்பாய குறுகுறுன்னு பார்க்க அவரு, என்ன கண்ணு, நானே ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கேன், நீ பண்ணு. அப்பாயி, அப்பாயி எனக்கு பயமா இருக்கு அப்பாயி, நான் வரேன் அப்பாயி சொல்லிட்டு அவன் மெல்ல மெல்ல அப்படியே பின்னாடி ஓட திரும்பி ஒரே ஓட்டமா ஓடுறான். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் பின்னாடி, ஏய் கண்ணு, வீட்டில் தனியா என்ன பண்ணுவ, நில்லு. அவனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வருது. நில்லுன்னு சொன்ன உடனே திரும்பினவன், போ அப்பாயி, நீ பொய், நீ செத்து போயிட்ட, நீ என்கிட்ட பொய் சொல்ற, நீ செத்து போயிட்ட,
என்னடா கிறுக்கு மாதிரி கத்துற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாயி, நீ உசுரோடயே இல்ல. நீ செத்து போயிட்ட. எனக்கு பயமா இருக்குது. என்னை விட்டுட்டு நீ எங்கேயாவது போயிடு. நீ இங்க இருந்தனா என்ன ஏதாவது பண்ணிடுவ. நான் வீட்டுக்கு போறேன் அப்பாயி. சொல்லிட்டு அவன் வேக வேகமா ஓட, அவனுக்கு நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. நெஞ்சடைக்க வீட்டுக்கு ஓடி போய் நிக்க, வீட்டு திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அவனோட அப்பாயி. பார்த்தவனுக்கு ஈரக்குலையே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. விருக்குன்னு கண்ணை முழிக்கிறான். 30 வயசான அரவிந்த் பெட்ல படுத்துட்டு இருக்கிறவன் எந்திரிச்சு அப்படியே உட்கார்றான். மணியை பார்க்குறான். காலையில 7 மணின்னு இருக்குது. தன்னோட ரூமை சுத்தி முத்தியும் பார்க்குறான். அவன் கனவுல கண்டது எல்லாமே பழைய காலத்துல வசதிகள் இல்லாத ஒரு ஏரியா. அந்த மாதிரியான என்விரான்மெண்ட் தான் கனவுல வந்துச்சு. ஆனா இப்போ நல்ல வசதியா இந்த 20th செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமு. திரும்பி பார்க்குறான். லேப்டாப் இருக்கு, மொபைல் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, கூடவே நல்ல எல்இடி டிவி இருக்கு. அவனோட ரூமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா நெஞ்சு மட்டும் ஏதோ டப்பு டப்புன்னு அடைச்சிட்டே இருக்குது. அப்பாயி எதுக்குன்னு கனவுல வரணும்? ஆனா அப்பாயி செத்துப்போன்னு நான் ஏன் சொல்லணும்? அப்பாயி நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா எனக்கே இந்த மாதிரி திரும்ப திரும்ப கனவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சவன், அப்பாயி முகம் கூட நான் பார்த்ததில்ல. ஆனா எனக்கே கனவுல வந்தாரு நினச்சிக்கிட்டே நெஞ்சை அப்படியே ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான். நல்லா மடக்கு மடக்குன்னு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணியை குடிச்சவன் வச்சுட்டு மூஞ்சிய தன் கையால் துடைக்கிறான். மூச்சு இன்னும் சீராக வரவே இல்லை. அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. நான் இப்போ வரைக்கும் அப்பாயி பார்த்ததில்ல. அப்பா சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பாயி இறந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கனவுல? அதுவும் நான் அப்பாயை சாக சொல்கிறேன். அந்த கனவு சாதாரணமாக அவனுக்கு தோணவே இல்லை. அந்த கனவு என்னன்னு தெரில. அவன் மண்டைக்குள்ளே வந்து வந்து போயிட்டே இருக்குது. டப்புன்னு யாரோ கதவை தட்டுற சத்தம். விருக்குன்னு பயந்தவன் கண்ணை மறுபடியும் இறுக்கி மூடி திறந்து, ச்சே, நிஜத்துக்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள கதவு 2-3 வாட்டி தட்டப்பட்டுருச்சு. கதவை தட்டிட்டு இருக்கவே எந்திரிச்சு போய் லாக்க திறந்து பார்க்க, எப்பவும் போல வெளில அவங்க அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா கிராண்டா ரெடியாகி நிக்கிறாங்க. என்னடா பண்ற அரவிந்த்? என்னம்மா, இப்பதான் எந்திரிச்சேன். இப்பதான் எந்திரிச்சியா? நைட்டு நேரம் அலாரம் வச்சுட்டு படுக்க சொன்னேன்ல. என்னம்மா, என்னடா விளையாடுறியா? உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் லேட்டா எந்திரிக்கூடாது அப்படின்னு. அக்கா கல்யாணம் சரி, உன் கல்யாணம் சரி, எல்லாம் லேட்டா தான் எந்திரிப்பியா? மா, ரெடியா ஏறுறம்மா. அறிவுகடத்தனமா பேசிட்டு இருக்காதடா. 7:30 மணிக்கு படி கிளம்புன்னு சொன்னா இல்லையா? கரெக்டா 7:30 மணிக்கே கிளம்புவாங்க. அதை விட்டு 9 மணிக்கு மேலதான் கிளம்பணும். 9 மணிக்கு கிளம்புனோமா பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கே மணி 11 ஆயிரு. மறுபடியும் ராகாலத்துல பார்த்து திரும்பி வர சொல்றியா நீங்க? ஏம்மா, ஏம்மா கத்துற? இரு, உங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். உங்க அப்பா வந்து என்னமோ ஒண்ணுட்டு. மா, நான் 10 நிமிஷத்துல ரெடியாகி வந்துடுறேன். 10 நிமிஷம் சொல்லி குளிக்காம வந்துடாத. பொண்ணு பார்க்க போகுது, ஞாபகம் வச்சுக்கிட்டு வா. அம்மா போனதுக்கு அப்புறம் அவனால அந்த கனவுல இருந்து மீள முடியல. இருந்தாலும் 7:15 7:20க்குள்ள போகலின்னா அம்மா ஒண்டுலேன்னு பண்ணிடுவாங்கன்ட்டு வேக வேகமா ரெடியாகி வெளியில போறான். மணி அப்போ 7:50 ஆயிடுது. ஹால்ல அவனோட அம்மா, அப்பா, அக்கா, அக்கா வீட்டுக்காரு, அக்காவோட குழந்தை, சொந்த தாய் மாமா, அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைங்கன்னு ஒரு கூட்டமே உட்காந்து அவனை முறைச்சிட்டு இருக்குது. உடனே அரவிந்தோட அக்கா ஷர்மிளா, நான் சொல்ல உன் பையன் கண்டிப்பா ரெடியாகி வரமாட்டா அப்படின்னு வந்திருக்கா பாரு 7:45. இந்த நல்ல நேரம் 9 மணிக்கு தான். இனி போனாதான் உண்டு. அவனோட அக்கா சொல்லவே அதுக்கப்புறம் எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அது எதுவுமே அவனோட காதுல விழுகல. அவனுக்கு மனசுக்குள்ள வந்த ஒரு கேள்வி, அவன் அம்மா கிட்ட இந்த நேரத்துக்கு கேட்கலாமா வேண்டாமான்னு தோணுச்சு. இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவை எப்படியோ அப்படி இப்படின்னு கெஞ்சி தனியா கூட்டிட்டு போறான். என்னடா, என்ன விஷயம் சொல்லு. டீ காப்பி ஏதாவது வேணுமா? அதான் அப்பளவே போட்டுச்சுன்னே குடிச்சியே. அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. நம்ம அப்பாயோட போட்டோ உங்கள்கிட்ட இருக்குதா? யாரு? உங்க அப்பாவோட அப்பா, எங்க மாமனார் போட்டோவா? ஆமா, இருக்குது. அது ஏதாவது வருஷத்துக்கு ஒருக்கா சாமி கும்பிடத்தானே வெளியில எடுப்போம். அம்மா, கொஞ்சம் காட்டே. என்னடா புதுசா காட்டுங்கிற? நீ இது நாள் வரைக்கும் அப்பாயி போட்டோவை பார்த்ததே இல்லையா? அப்படி இல்லைம்மா, நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு பார்க்கணும் போல இருக்கு, கொஞ்சம் காட்டேன். இப்போ போய் அந்த பெட்டியை திறந்து உங்க அப்பாயி போட்டோவை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா உண்டுலேன்னு பண்ணிடுவாரு. ஏற்கனவே நீ லேட்டாக வந்ததுக்கு அவர் டென்ஷன்ல இருக்காரு. மறுபடியும் பார்த்துக்கலாம். ஆமாம்மா, ப்ளீஸ்மா. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா எங்கள் ரூமில் பீரோவுக்கு கீழே ஒரு இரும்பு பெட்டி இருக்கும். அதுக்குள்ளே இருப்பாங்க பாரு, வேணா போய் எடுத்துக்கோ. சாமி கும்பிட மட்டும் தான் எல்லாத்தையும் வெளியில் இருக்கிறேன் நான் சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாலுக்கு போகவே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் டீ காஃபி வேணுமான்னு விசாரிக்க போயிட்டாங்க. இவன் மெதுவாக அம்மா அப்பா ரூமுக்கு போய் கீழே குமிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்டியை கீழே இழுக்கிறான். இழுத்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லா பெரிய சைஸில்
பட்டை போட்டு அவங்க அப்பாயினுடைய போட்டோ அதுல இருக்குது. எடுத்து பார்த்தவனுக்கு பெரிய ஆச்சரியம். கனவுல வந்த அந்த உருவம் அவனுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த போட்டோல இருக்கிற அவனோட உண்மையான அப்பாயுமே அவனோட கனவுல வந்த அந்த அப்பாயுமே சுத்தமா சம்மந்தமே கிடையாது. ஆனா ஏன் அவர் அப்பாயின்னு வராரு அப்படின்னு ஒரு ஞாபகம். வழக்கமா எந்த கனவையும் பெருசா கண்டுக்காதவன் இந்த கனவுக்கு மட்டும் கண்டுக்கிறதே அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. டேய் அரவிந்து, ஆ வரமா, வா, அப்பா கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவன் அந்த போட்டோலாம் வச்சுட்டு அங்க போயிடுறான். பொண்ணு பார்க்குற வீடு. பொண்ணு வீட்டுல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க அவன் முழு மனசோட அங்க இல்லைனாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வு தான். இந்த பொண்ணை கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்லங்காட்டி தான் பொண்ணு பார்க்குற ஏற்பாடே பண்ணாங்க. பொண்ணு மாப்பிள்ளை சரின்னு சொன்னா உடனே நிச்சயதார்த்தம் தான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல கரெக்டா நல்ல நேரம் ஆரம்பிச்ச உடனே கையில டீ கப்போட வெளியில வரா பிரபா. பிரபாவை பார்த்த உடனே போட்டோவோட அழகா இருக்கிறான்னு அவனுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பார்த்து பிரபா வணக்கம் சொல்ல அவனும் பார்த்துட்டு பிரபாவும் பார்க்க அரவிந்துக்கு பிரபாவையும் பிரபாவுக்கு அரவிந்தையும் பிடிச்சு போயிடுச்சு. பெரியவங்க எல்லாருமே பேசாத பேசி முடிக்க எல்லா மனசும் ஒத்து போய் ஒரே வாரத்துல நிச்சயதார்த்த தேதி குதிச்சிட்டாங்க. கல்யாணத்தை ரொம்ப தூரம் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை கூட ஒரு 45 நாள்லயே வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கை நினைச்சுக்கலாமே, இல்லைங்க நாமெல்லாம் நிச்சயம் முடிச்சுட்டு கை நினைச்சுக்கலாம். உடனே பொண்ணு வீட்டுக்காரர்ல இருந்து ஒருத்தர், இங்க பாருங்க, எங்க வழக்க பிரகாரம் பொண்ணு பார்க்க வர அன்னைக்கே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு அப்படின்னா கையை நினைக்கிறது தான் வழக்கம். இருந்து சாப்பிட்டு போங்க. அதுக்கு டக்குன்னு அரவிந்த் வீட்டு சைட்ல இருந்து, எங்களுக்கு அப்படி வழக்கம் இல்லைங்க, நல்லா நிச்சயத்துக்கு முன்னாடியோ இல்லை நிச்சயத்தன்னைக்கோ பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு தனியாக பார்க்க வருவோம், அன்னைக்கு தாங்க பழக்கம். அதுக்கு நடுவில் ஒருத்தர், சரிங்க எதுக்கு இத்தனை பிரச்சனை, நாம வேணா நிச்சயதார்த்த அன்னைக்கே பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு முடிச்சு போச்சே, அங்க ஒரே பேச்சு சத்தமா இருக்குது, எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவனும் பொண்ணை ஒரு முறை பார்த்துட்டு பொண்ணுகிட்ட ஏதாவது பேசலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையில இருக்கிறான். என்னதான் பேசலான்னு முடிவு பண்ணாலும் சுத்தி இருக்கிறவங்க யாருமே அவனை விட போறது கிடையாது. சரி, எப்படி நிச்சயம் இன்னும் 1 வாரம், கல்யாணம் இன்னும் 45 நாள், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்னு முடிவு பண்றாங்க. எல்லா பெரியவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி வணக்கம் சொல்ல பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசன்னு சொல்லிட்டு அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கலகலப்புல அப்படியே மிதந்து இருக்குது. யாரும் இப்ப வர மாதிரி தெரியல. வீட்டையாவது நம்ம சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சவன் அங்கிருந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு ரூமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அங்கிருந்து நகர்ந்து பின்னாடி போய் பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்க்கறா. கூட அவனோட மாமா, அதாவது ஷர்மிளாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்கிறாரு. என்ன மாப்பிள்ள, ஓகேவா? பிடிச்சிருக்கு மாமா. என்னது வீடா பொண்ணா? அவன் சிரிக்கவே அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒவ்வொரு ரூமா வந்துட்டு இருக்கிறான். கடைசியா அவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல செவுத்துல நிறைய போட்டோஸ் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு போட்டோவோ பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லா போட்டோக்கான விளக்கங்களும் கேட்கணும்னு தோணுது. ஆனா யாரு கூட வரவே இல்லை. அவனும் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அது எல்லா போட்டோவையும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு போட்டோவை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறான். அவனோட கண்கள் எல்லாம் விரிய ஆரம்பிக்குது. அவன் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் வேகமா பாய நெஞ்சு படபடக்க ஆரம்பிக்குது. அவன் அந்த போட்டோவே உத்து பார்த்துட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற அவன் மாமா, ஏய் மாப்பிள, என்ன பழைய காலத்து போட்டோவை பார்த்து அப்படியே நின்னுட்ட, அதுவும் இந்த பெரியவரை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருக்கிற? அவன் கேட்க கேட்க அரவிந்த் எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அரவிந்த் பார்த்துட்டு நிக்கிறது அவனோட கனவுல வந்த அந்த அப்பாயினுடைய போட்டோ. தன்னோட சொந்த அப்பாயா வந்தவர் இப்ப செவுத்துல தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அவனுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. கையை பிடிச்சு உழுக்குன அவன் மாமா, என்னடா என்ன பாத்துட்டே நின்னுட்ட, என்னாச்சு, யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, யாராவது கேட்கணுமா? கரெக்டா அங்க வந்த அரவிந்தோட அம்மா, கண்ணு போவோமா, மணி ஆயிடுச்சு. ஆனா அவ யாருடைய பேச்சையும் கேட்காம அந்த போட்டோவையே பார்த்துட்டு நிக்கிறான். பிரபாவோட அப்பா அங்க வந்து, என்ன மாப்பிள்ள போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா அப்படின்னு லைட்டா தலையாட்ட அவன் பார்க்குற போட்டோவையே எல்லாரும் பார்க்குறாங்க. டக்குன்னு பிரபாவோட அப்பா, அதுவா மாப்பிள்ள, என்னோட அப்பா தான், நம்ம பிரபாவுக்கு அப்பாயி ஆகுது. சொன்ன அடுத்த நிமிஷம் அதிர்ச்சியில அவன் பிரபாவோட அப்பா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மறுபடியும் போட்டோ பார்க்குறான். கண்டிப்பா தெள்ள தெளிவா இன்னைக்கு வெடிய காலையில அவனோட கனவுல வந்தது இவரு தான். கொஞ்சம் கூட பிசிறு தட்டல. தன்னோட அப்பாய்க்கு பதிலாக இவர் வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கிறான். என்னங்க மாப்பிள்ளை எங்க அப்பா பார்த்து அப்படியே நின்றுட்டாரு, என்னன்னே தெரியல. மாப்பிள்ள, எங்க அப்பா தான்.
கொஞ்சம் சீக்கிரமாவே இறந்துட்டாரு. எல்லாம் நேரம். என்ன பண்றது? இந்த சொத்து வத்து சேர்த்தது அவருதான். ஆனா வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்ச போனவரு எப்படின்னே தெரியல. அங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும் பொழுது கட்டை ஒண்ணு அடிச்சு அங்கேயே இறந்து போயிட்டாரு. ஆட்கள் வந்து சொல்லி ஓடி போய் பார்க்கறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. வெடிகாலையில 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள நடந்திருக்க மாட்டிருக்குது. நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்ல ஒரு விசேஷம்னு போயிட்டோம். அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் எங்க தலையெழுத்து. வாங்க மாப்பிள, இப்ப எதுக்கு இந்த நியாயத்தை பேசிக்கிட்டு? பிரபாவோட அப்பா சொல்லிட்டு போக அவர் பின்னாடியே மத்த எல்லாரும் போக அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டவன் இன்னுமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கிறான். பிரபாவோட அப்பா சொன்ன எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கனவுல வந்தது. இதுக்கு பின்னாடி அப்ப என்னதான் இருக்கும்?